அனைவருக்கும் வணக்கம். மூலையில் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நிறையா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. இதவே காரணமாக வச்சு ஒரு சிலர் வந்து அந்த குடும்பத்தை விட்டே விலகன்னு பார்ப்பாங்க. இல்லை ஒவ்வொருத்தவங்க சன்னியாசம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் அப்படி ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையே வேண்டாம், வெறுத்து போச்சு, குடும்பத்தால் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் நம்ம நிதானமாக நின்று யோசித்து தெளிவாக எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறப்ப கிடைக்கிற மகிழ்ச்சியும் வேறு எதுலேயும் கிடைக்காது. இப்போ அப்படி இங்கே ஒருத்தர் சன்னியாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தரை பார்க்கலாம். அதாவது போதி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், கண்களை மூடி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆழ்ந்து. அப்போ இவர் வந்து எப்போ கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்து அவரவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கண் முழிச்சது தான் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டாரு. அப்போ அந்த போதி வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய பேர் வந்து அரங்கநாதன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு ஏழை, எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருக்குது. பந்த பாசங்களில் மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன், எனக்கு வந்து இதிலேருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. நான் துறவி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஞான மார்க்கத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன்றாரு. அதுக்கு அந்த போதி சொல்கிறாரு, இந்த மரங்களில் இலைகள் அசைது பார்த்துக்கிறியா, அது எதனால் அசைது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. காற்று வந்து மோதுறதால தான் அசையுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் பாசன்ற காற்று வந்து மோதும் போதெல்லாம் மனிதன்ற இலைகள் வந்து இப்படித்தான் ஆடும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல உன் மனசில் இருக்க பாசத்தை அறவே விட்டுறணும் அப்படின்னு உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அந்த அரங்கநாதன் சொல்கிறாரு. சரி, இன்னையிலேருந்து இந்த போதிவனத்திலே நீ இரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயே அந்த அரங்கநாதன் வந்து இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவர் போதி வந்து குளிக்க போய்கிட்டு இருந்தப்ப அந்த அரங்கநாதன் கூட ஒரு நாய்க்குட்டி இருக்கிறத பார்த்தாரு. என்னப்பா அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, இது வந்து என் கூட இருக்கட்டும், இது வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது, வளர்த்த பாசம், அதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு ஒன்றுமே பேசாமல் அவர் கிளம்பிட்டார். அடுத்து சிரித்தபடியே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நாய்க்குட்டியோட ஒரு சிறுவன் வந்திருக்காங்க. அப்போ இது என்னப்பா அப்படின்னு கேட்கவும், இது என்னோடய பையன், அந்த நாய்க்குட்டியை விட்டு அவனால் இருக்க முடியலை, தயவு செய்து தம்பி மட்டும், பையன் மட்டும் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த அரங்கநாதன் செய்கிற பார்த்துட்டு இவர் சிரித்தபடி போதி போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவனோட ஒரு பெண் இருக்காங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்கவும், மகனை விட்டுட்டு இவளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா, அதனால் என் கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே சொல்கிறாரு. சிரித்தபடியேவும் 2 பாத்திரத்தில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் பண்டை நிறையா இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் காலியாக இருக்குது. 2 பாத்திரத்தையும் தண்ணியில் விடுறாரு. அதில் ஒரு பாத்திரம் வந்து மூழ்கிடுது, பண்டை இருக்க பாத்திரம். பண்டை இல்லாத காலியான பாத்திரம் வந்து மிதந்தபடி இருக்குது. காலி பாத்திரம் தான் என்னது, ஞான பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பந்தபாசுக்கு இடமில்லாத ஒரு பாத்திரம். பந்தபாசத்தில் இருக்க பாத்திரம் வந்து உள்ளே இப்படி தான் மூழ்கி போயிடும். அதனால் ஞானியாக போகிறதெல்லாம் சுலபம் கிடையாது அப்படின்றாரு. இது ரொம்ப தெளிவாக புரிய வச்சுட்டார் அவருக்கு. அவர் வந்து அது கஷ்டன்றது தெரிஞ்சுக்கிட்டு மனைவி மகனோடையே திரும்பி போயிட்டார். பந்த பாசத்துக்கு இடம் கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது. அது ஆரம்பத்துலேருந்தே பழகுனதாக இருக்கணும். ஊடால போயிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். குடும்பத்தை நேசிக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாரோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சோம்னாலேவும் நம்மளோட மகிழ்ச்சி தானாலே வரும். நன்றி.